எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படின்னு சொல்றீங்க? ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்ல. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பது கரெக்ட் அல்ல. did not die for us, he gave his life for us என்பது கரெக்டான விஷயம். இயேசு எனக்காக மரித்தார் என்பது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல. இயேசு எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். Jesus did not die for me, Jesus gave his life for me. இயேசு எனக்காக மரிக்கல, இயேசு எனக்காக உயிர் கொடுத்தார். மரித்தார் போது that becomes very natural. மரித்தார்னா இயற்கை. அது just did not die. அவர் என்ன ஆகல? மரிக்கல. he did not die. அந்த காலங்களிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் கொலை செய்ய முடியல. you have to understand this. இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? they tried to kill him. கொலை செய்யும்படிக்கு என்ன பண்ணாங்க? முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால முடியல. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இயேசு மரித்தார்னு இருக்கு? No, he did not die. He gave his life. நீங்க சிலுவையில போய் பாருங்க. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. but he was still breathing. அவர் மூச்சு விட்டு தான் இருந்தாரு. நான் சொல்றது புரியுதா? எல்லாமே மேல இருந்து கீழ வரைக்கும் எல்லாமே பாருங்க. பிரெயின் டேமேஜ் ஆனாலே நம்ம உயிரோட இருக்க முடியும். ஃபுல்லா நம்ம சரீரத்துல இருக்கிற எல்லா ரத்தமும் போயிடுச்சுன்னா என்ன what will happen to our body? நம்மளோட சரீரம் எப்படி இருக்கும்? அந்த சரீரத்தோட கண்டிஷன் எப்படி இருக்கும்? தண்ணி இல்லைன்னா கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இல்லைங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பிரச்சனைகள் அதிகமாகும் போது நம்மளோட பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணும்? புரியுதுங்களா? நம்ம தாங்குற சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாவா? அந்த வலியானாலும் எதுவானாலும் தாங்குற அளவுக்கு என்ன இருக்கு? ஒரு சக்தி இருக்கு. அந்த தாங்குற அளவுக்கான சக்தி அந்த லிமிட்டேஷன்ஸ் மீறும் போது what will happen to your brain cells? உங்களோட brain எப்படி டேமேஜ் ஆகும்? then your heart தான் என்ன பண்ணும்? blood பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குது. ஒருவேளை சரீரத்துல ரத்தமே இல்லாம எப்படி? பைபிள் சொல்லுது சிலுவையில அவரோட ஒரு சொட்டு ரத்தம் இருக்கலாமா? கடைசியில விலால ஈட்டி எடுத்து குத்தும் போது என்ன வந்துச்சு? தண்ணி. எப்ப தண்ணி வரும்? blood எப்போ இல்லாம போகுது அப்பதான் என்ன வரும்? தண்ணி வரும். so just imagine. அப்போ ஹார்ட் கொலாப்ஸ் ஆயிருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு, லங்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பாதிக்கப்பட்டுருச்சு. பேசவே முடியாத சூழ்நிலையிலும் நமக்காக ஒரு 7 வார்த்தைகளை பேசினார். ஹல்லேலூயா. அப்ப பேசவே முடியாத அந்த நிலைமை. இந்த நிலைமையிலும் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டுருக்கு God did not die. ஹல்லேலூயா. அவரை சிலுவையில அறைந்து கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர்களால சிலுவையில அறைய முடிஞ்சதை தவிர அவரை கொல்லவோ அவரை சாகடிக்கவோ முடியல. They were not able to do that. They did not succeed. அவங்க ஜெயிக்கல, அவங்களால முடியல. பைபிள்ல போட்டுருக்கு அவர்தான் லைஃப் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்ப இயேசு மரித்தாரா? ஜீவனை கொடுத்தாரு. He did not die. இனிமே நம்ம இந்த ஸ்டேட்மென்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இயேசு எனக்காக மரித்தார். நோ, இயேசு எனக்காக உயிரை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? அவ்வளவு பைபிள்ல போட்டுருக்கு. அவர் கடைசியில் என்ன பண்ணார்? அவரோட ஜீவன் அவர்தான். யார்தான் விட்டது? Who left his life? He gave his life. ஏன்னா அவரோட ஜீவனை எடுக்கிறதுக்கு யாருக்கும் என்ன இல்ல? ரைட்ஸ் இல்ல, அதிகாரம் இல்ல. ஹல்லேலூயா. அப்போ மரிக்கிறதுன்றது it is very very natural. Jesus did not die a natural death. இயேசு கிறிஸ்து ஒரு இயற்கைக்கு உட்பட்ட ஒரு மரணத்தை அவர் மரிக்கல. அவரோட மரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. It was supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மரணம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை யாரும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய பூமிக்கு அவருடைய வருகை நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிருக்கேன். இட் இஸ் a history. இயேசு கிறிஸ்து பூமியில நான் சொல்றது புரியுதுதான். அவர் இந்த பூமியில அவரோட சரீரம் அந்த பூமியை தொடும்போது அது ஒரு சரித்திரமா மாறிச்சு. It became a history. எந்த அளவுக்கு ஹிஸ்டரினா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்ன நின்று முழு உலக சரித்திரத்தையே மாத்துகிற அளவுக்கு. சொல்றது எவ்வளவு பேர் புரியுது? It changed the history. It broke the history. சரித்திரத்தை மாற்றினார், சரித்திரத்தை உடைச்சாரு, சரித்திரத்தை பிரிச்சாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும்போது கிறிஸ்துவுக்கு முன் பின் சொல்லி அந்த சரித்திரத்தை என்ன பண்ணாரு? இன்னைக்கு உங்க ஹிஸ்டரி புக்லாம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹோல் வேர்ல்ட், இந்தியா மட்டும் இல்ல, அமெரிக்கால இல்ல, முழு உலகத்துக்கும் என்ன ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட் இதான் சரித்திரம். யூ cannot change the history. சரித்திரத்தை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? மாத்த முடியாது. ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ண முடியாது. யூ cannot change the history. இன்னைக்கு இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? யூ கோ டு இஸ்ரேல். இன்னைக்கு அவர் பிறந்த இடம் இருக்கு, அவர் வாழ்ந்த இடம் இருக்கு, அவர் மரித்த இடம் இருக்கு. till today அவர் சிலுவையில் அடையப்பட்ட இடம் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் எல்லாத்துக்கும் தெரியும் அவரை புதைச்ச இடத்துல அந்த சரீரம் இல்ல அப்படின்னு. everyone knew it. இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கிற அந்த ஜெனரேஷனா எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் புதைச்ச இடத்துல அந்த சரீரம் இருக்குல்ல. பட் அந்த கொன்னவங்க என்ன பண்ணாங்கன்னா சரீரத்தை என்ன பண்ணாங்க? காசு கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லஞ்சம்ன்றதுலாம் நீ நினைக்கிற இப்போதான் இல்ல. லஞ்சம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. இந்த காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து உடைய அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக லஞ்சம் இருந்திருக்குது. அங்க இருக்கிற சிப்பாய்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? காசு கொடுத்து சரீரத்தை யாரோட திருடிட்டு போயிட்டான்னு சொல்ல அப்படின்னாங்க. சரித்திரம். This is history. The birth of Jesus. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு சரித்திரத்தில் பிறந்தது. ஹல்லேலூயா. அவரோட மரணம், அவரோட பிறப்பு சரித்திரத்தை பிரிச்சிச்சு. அவரோட மரணம்
இங்க இருக்கிற அத்தனை பேருடைய சரித்திரத்துக்கும் ஒரு புதிய ஒரு 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 புதிய யுகத்தை உண்டாக்கினார். Not only a new hope, புதிய நம்பிக்கையை மட்டும் இல்ல, ஒரு புதிய யுகமே உண்டாச்சு அவரோட உயிர்த்தை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் போது ஒரு புதிய யுகம் ஆரம்பிச்சிச்சு. கொலோசியர் 2:14 இயேசு சாகல, அவர் மரிக்கல, அவர் உயிரை கொடுத்தாரு. நான் ப்ரூஃப் பண்றேன் உங்களுக்கு. ஏன் இயேசு மரித்தாரு நான் சொல்றேன். ஜஸ்ட் ஐ கோட் எல்லாம் சொல்லுங்க. நமக்கு எதிரிகடியாகவும் நீங்க கோர்ட் இந்த இடம் the death of Jesus and resurrection இது வந்து ஒரு கோர்ட் மாதிரி. இது கோர்ட்ல நடக்க கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. கோர்ட்ல இதுதான் பேசும். கோர்ட்ல இது பேசும். டாக்குமெண்ட்ஸ் உண்மை பேசணும்னு நினைச்சு ஏமாந்துறாத. கோர்ட்ல இதுதான் பேசும். டாக்குமெண்ட்ஸ். only documents will speak. they need evidence, they need documents. மனிதன் ஆண்டவர் சாப்பிட வேண்டாம்ன்ற பழத்தை சாப்பிடும்போது என்ன வந்துச்சு? பாவம் உள்ளே வந்தது. ஆதாம் ஏவாள் மூலமாக முழு மனக்குழுத்துக்குள்ள என்ன வந்துச்சு? பாவம். பைபிள்ல போட்டுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இங்க உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம எல்லாம் சொல்றோம்ல, என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. இதை வந்து ஒரு சிலர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களே கற்றுப்பாங்க. கேட்டானா என்ன எல்லாம் தலையெழுத்து அப்படின்வாங்க. இப்போ தலையெழுத்து அப்படின்னும் போது நம்ம கடவுளுடைய நேச்சர் இருக்குல்ல, நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. கடவுளோட ஒரு குணம் என்னன்னா, அவர் நல்லவர். காட் இஸ் குட் ஆல் தி டைம். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் கடவுள் நல்லவர். குடிச்சே வாழ்நாள் ஃபுல்லாக சாகணும் கடவுள் ஒருத்தனோட நெத்தியில் எழுதியிருப்பார் நீ நினச்சேன். நான் சத்தியமாக அந்த கடவுள் எப்பேற்பட்ட கடவுள்னு எனக்கு தெரியல. வேதாகமம் கடவுளை வந்து ஒரு நல்ல கடவுளாக காட்டுது. ஹல்லேலூயா. இஸ் நேச்சர். அங்கே என்ன போட்டுக்கணும்? அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனையே இல்லாமல் நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நோ கண்டிஷன்ஸ், அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனையே இல்லாமல் நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன். அப்படிப்பட்ட அந்த நிபந்தனையே இல்லாமல் நம்ம நேசிக்கிற தகப்பன் நம்ம தலையெழுத்துல நீ வந்து இப்படி ஆகணும், மோசமானதை எழுதுவாருன்னு நினைப்பி நம்புறீங்களா? நோ. கடவுள் நம்ம தலையெழுத்துல மோசமா எழுதுறாருன்னா நான் சொல்றேன் அவர் கடவுளே இல்லை. நோ, முடியவே முடியாது. பிசாசு தீமையை கடவுள் என்ன சொன்னேன்? கண்ணில் பார்க்க முடியாதெல்லாம் சத்தியம்னு சொன்னேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காற்றை பார்க்க முடியுமா? காற்று can you see wind? பார்க்க முடியாது. ஆனா உண்மையே இல்லையா? எப்படி தெரியும்? அந்த 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 கான்சிக்வன்சஸ். காற்று வீசும்போது என்ன ஆகுது? ஒரு சில அந்த அசைவுகள் எல்லாம் நான் பார்க்க முடியுது. அதனால காற்று வீசுது நமக்கு தெரியும். அதே போல இங்க உங்களுக்கு எனக்கு விரோதமாக ஒரு டாக்குமெண்ட் இருந்தது லீகலா. நீயும் நானும் பாவின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா டெத் சென்டென்ஸ். என்ன? பாவத்தின் சம்பளம் என்ன? ஒருவன் பாவம் செய்தால் அவன் மரித்தே ஆக வேண்டியதுதான் பைபிள் சொல்லுது. He has to die. That is a judgment. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் அது. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் விரோதமாக ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. பாவம் தலைமுறை என்ன பண்ண முடியும்? தொடர முடியும். நம்மளால சரி, நம்மளால சரி. பாவம் எங்க இருக்குன்னா ரத்தத்துல தான் இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். இப்போ நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிபின்னு சொன்னோம்னா கேட்பாங்க, உங்க அப்பாக்கு இருக்கான்னு கேட்பாங்க. சுகர் உங்க அப்பாக்கு இருக்கான்னு கேட்பாங்க. உங்க தாத்தாக்கு இருக்கான்னு கேட்பாங்க. ஹெரிடிட்டி. தலைமுறையா வருகிற வியாதிகள். You can transmit sickness. தகப்பனுடைய அப்பாவோட சொத்து மட்டும் இல்ல, அப்பாவோட வியாதி கூட வர முடியும். அப்பாவோட வியாதி வரும். ஒரு சில தலைமுறையா some problems can follow you. தலைமுறையா ஒரு வேளைக்கு உட்கார்ந்து இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னு என்னன்னா இன்னைக்கு நீங்க அங்க இருந்து வெளிய வரதுக்கான ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். தலைமுறையா தாத்தாக்கு இருந்துச்சு, தாத்தாவோட தாத்தாக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். தலைமுறையா ஒரு ப்ராப்ளம் which is following the generations. சந்ததியா ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் தொடர்ந்து வருது. நான் சொல்றது புரியுது? ஒரே மாதிரி ஹார்ட் அட்டாக் லைனா. ஒரு சில குடும்பத்துல பார்த்தா யாருக்குமே ஆண் பிள்ளைகள் இல்ல. ஒரு சில குடும்பத்துல பார்த்தா ஒருத்தருக்குமே பிள்ளைங்களே இல்ல. ஒரு சில பிள்ளைங்க தலை பிள்ளைகளுக்கு மட்டும் பிள்ளைங்க இல்ல. நம்மளோட லைஃப்ல நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். அப்ப அது அவங்களுக்கு மட்டும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ஸ் ஒரு சில இடத்துல அப்படி வந்து உனக்கு பிபி இருந்தா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது உங்க அப்பாக்கு இருந்துச்சு ஏன் கேட்கும்? ரத்தத்தின் மூலமாக பிளட் மூலமா என்ன பண்ண முடியும்? பட்ட வியாதிகள் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தான் எப்படி வியாதி பிளட் மூலமா வர முடியுமோ பாவமும் ரத்தத்தின் மூலமாக. எவ்வளவு பேர் சொல்லுவாங்க அவங்க அப்பா மாதிரியே கோபக்காரர் அப்படின்னு. அப்போட கேரக்டர் கூட வருது மகனுக்குள்ள. எப்படி? how through blood. இன்னைக்கு நம்ம லைஃப் நல்லா போகல என்னன்னா நமக்கு விரோதமா ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. என்ன இருந்திருக்கு? a written legal document. அதான் நீங்களும் நானும் என்ன சொல்றோம்? தலை எழுத்து. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களோட தலையெழுத்தை மாத்த முடியும். ஒருவேளை உங்க தலையெழுத்து இப்படி தான் நீ நினைச்சேன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை அவரோட உயிர்த்தெழுதல் வச்சு என்ன பண்ண முடியும்னா தலையெழுத்தை you can change your fate. தலையெழுத்தை என்ன பண்ண முடியும்னா ரிவர்ஸ் பண்ண முடியும். you can reverse your fate. தலையெழுத்தை மாத்தி எழுத முடியும். அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார். ரத்தம் பைபிள்ல போட்டு நமக்கு எதிராக சட்டத்தின் பிரகாரம் லீகலி உனக்கும் எனக்கு விரோதமாக ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல we were sentenced to death. தரமா எங்க எதுல? அதை உங்களுக்கும் எனக்கும் அந்த டாக்குமெண்ட் நடுவில் இல்லாத படிக்க என்ன பண்ணாராமா எடுத்து. ஓகே, இப்போ I want to ask you a question. யார் சிலுவையில் அடிச்சா? இயேசு அவங்க ஆணி அடிச்சாங்களா? இல்ல, இயேசு இவர்கள் எல்லாம் ஆணி அடிச்சா இருக்கு. சொல்றது புரியல? who nailed whom? we think Jesus was nailed. நீங்களும் நானும் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு நினைச்சோம். ஆனா இங்க போட்டுருக்கு இயேசு இந்த சட்டங்கள சிலுவையில் அறைஞ்சாராம். நேச்சுரலா என்ன நினைக்கிறோம்? Jesus was nailed. இயேசு என்ன பண்ணாங்க? சிலுவையில் ஆணி அடிச்சாங்க. no, who died?
It was natural. But what is spiritual? இயேசு ஆணியில சிலுவையில் அடிக்கல. இயேசு நமக்கு கட்டளைகளாக நம்ம சட்டத்தின் பிரகாரம் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா தலையெழுத்தை சிலுவையில் என்ன பண்ணார்? He nailed it there. When he resurrected, அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது he did come up. எது? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னாகல? வெளியில் இவர் மட்டும் வெளியில் வந்தார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இனி உயிர் வராதபடி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இனி வெளியில வராதபடி, எந்தெண்டுக்கு வராதபடி சிலுவையில் அது என்ன பண்ணாரு? யார் அணியில வச்சாங்க? அவங்க இயேசுக்கு அணி வச்சாங்களா? அப்படிதான் போட்டிருக்கு. யார் அணி வச்சது? அதை நடுவில் இராத படிக்க எடுத்து யாரு? It was Jesus. Jesus was not nailed. In fact, Jesus nailed something on the cross. இயேசு அவங்க சிலுவையில் அணியடிக்கல. இயேசு ஒரு சில விஷயத்தை அவர் சிலுவையில் அணியச்சார். So that it may not come out. அது வெளியில வராத படிக்க, அதை அழிக்கும் படிக்க, to destroy those things. Hallelujah. துரைத்தனங்களையும் அதிகாரங்கள் அடுத்த வருஷம் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே சொன்ன he is the champion. He is the champion of the cross. He is a warrior. அவர் ஒரு வீரன். என்னுடைய பாவத்துக்காக என்ன பண்ணாரு? சண்டை போட்டு ஜெயிச்சாரு. He won it. அந்த யுத்தத்தை என்ன பண்ணாரு? சொல்றது புரியுதுங்களா? நம்மளோட பாவம், நம்மளோட வியாதி, சாபம், இதெல்லாம் நமக்கு எதிராக இருந்தது. அந்த தலைமுறை இதுக்கு என்ன முடிவு? இப்போ தலைமுறையா வருகிற இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் என்ன விளைவு? என்ன அதான் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். இயேசு சிலுவையில் அதெல்லாம் என்ன பண்ணாரு? ஆணி அடித்தார். He nailed it there. Jesus was not nailed, but in fact எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இயேசு ஆணி அடிச்சாங்கன்னு படிப்போம் நம்ம. ஆனா என்ன நடந்திருக்கு behind the screen? Jesus nailed it. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு விரோதமாக கட்டளைகள், டாக்குமெண்ட்ஸ், நமக்கு உனக்கும் எனக்கும் எதிராக இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ், நீ சாகணும், நீ தர்ப்பத்தில் வாழணும், நீ சபிக்கப்பட்டவனா இருக்கணும், நீ நல்லாவே வாழ முடியாது என்கின்ற இப்படிப்பட்ட தலையெழுத்து உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸ். என் தலையெழுத்து இவ்வளவுதான், என் வாழ்க்கை இவ்வளவுதான், இனி என் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, மாற்றம் வர முடியாது, என் லைஃப்ல இனி ஒரு சேஞ்ச் வர முடியாதுன்னு நம்ம பேசுகிற எல்லா இந்த சென்டென்ஸ், இதனுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில அழிச்சிட்டார். He destroyed it. He destroyed